வணக்கம். திஸ் இஸ் சசி சித்தா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சிக்கன் 65. நான் வீட்டில் எப்படி செய்யணும் அப்படி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆச்சி சிக்கன் 65 பவுடர். எனக்கு அதுதான் செட் ஆகும், நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர்லாம் கொடுக்கவே வேண்டாம், இது போட்டாலே போதும். இது வந்து நான் 1 கிலோ சிக்கனுக்கு செய்கிறேன். இப்போ நான் 65, இது 1/4 கப்பு அளவு. ஓகேங்களா, 1/4 கப்பு அளவு. அதாவது இந்த ஆச்சி 65 பவுடர் வந்து 10 ரூபா பேக்கெட் விற்கும் இல்லையா, அதோடு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடணும். ஒரு கிலோவுக்கு அது கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு அளவு 65 பவுடர். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/4 வாசி, அதாவது ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது காரத்துக்காக தான் அது. ஓகேங்களா, அது. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட போடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆப்ஷன் தான், போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அரிசி மாவு. அப்புறம் மெயின் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க, கடைகளில் விற்கும். அது வந்து ஒரு அரை கப்போடு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா, அது வந்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அது எதுக்கு போடுறோன்னா சாஃப்டாக இருக்கும் சிக்கன், அதுக்கு தான். நீங்கள் இது சோள மாவு வந்து கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம், நல்லா சாஃப்ட் வேணும், இன்னும் கூட கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு உப்பு வந்து ஏற்கனவே இதுலேயே இருக்கும், நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா அதுக்கப்புறம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த மசாலாவே போதும். உங்களுக்கு இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், வேணுன்னா முட்டை போட்டுக்கோங்க, வேண்டானா ஓகே. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டுறாதீங்க, கலர் வந்து எடுத்து கொடுக்காது, அந்த 65 கலர் வராது. அதனால் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே தான் மிக்ஸ் பண்ணுறேன். கையை சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. ஏன்னா நம்ம கையில் பிசைகிற மாதிரி வேறு எதுலேயுமே ஒரு ஸ்பூனில் கரண்டியில் பண்ணலாம், ஆனால் அதில் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குமான்னு தெரியல. எனக்கு கையில் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எது செய்கிறதுனாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஏன் இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா சிக்கனும் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மெயின் அந்த லெக் பீஸ்லாம் வாங்கினீங்கன்னா இங்கே அப்படியே கட் பண்ணி தர சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கூட வீட்டில் வந்து கத்தியில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இடத்துல மசாலாலாம் இப்படி நல்லா உள்ளே விட்டு மசாலா உள்ளே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண பீஸ்லலாம் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் வந்து இதை இன்னும் நீங்கள் 1/2 அன் ஹவர் ஊற வைங்க.
ஊற வைக்கணுன்னா நீங்கள் அப்படியே மூடி போட்டு எங்கேயாச்சும் மேலே வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினா போதும். இல்லைன்னா ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நார்மல் இதுலேயே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா அந்த மசாலாலாம் நல்லா அதில் போய் ஒட்டியிருக்கும். அதனால் அந்த உதிராது பொரிக்கும் போது. ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் 1/2 hour ஊற வச்சேன். இது எங்கள் தோட்டத்தில் முளைச்ச வெண்டைக்காய். தோட்டம்னா பெரிய தோட்டம்லாம் இல்லை, சும்மா ஒரு 5-6 செடி தான் வச்சுருக்கேன். 2 வெண்டைக்காய் முளைச்சிது. நம்ம 65க்கு சிக்கன் ஊற வச்சோம் இல்லையா, அது இப்போ நான் ஒரு 1/2 hour சொன்னால் நான் 1 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் ஒன்று வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா ஹையில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இப்படி வச்சு கை வச்சு பார்த்தா எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கோங்க. லெக் பீஸில் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா பார்த்துட்டு போட்டுருங்க. இந்த சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி வெந்துருச்சு. இந்த மாதிரி கலரில் இருந்தால் நல்ல ஒரு கோல்டன் கலர், அந்த கலரில் இருந்தால் வெந்திருக்கும். சிக்கன்லாம் உடனே வெந்துடும். இப்போ 65 எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு.